ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பனை மரத்தின் வரலாறை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பனை என்பது புல்லினத்தை சேர்ந்த தாவர பேரினமாகும். அறிவியல் வகைப்பாட்டில் இதை பேரரசு என்று பேரினத்தில் அடங்குவர். இப்பேரினத்தில் பல சிற்றினங்களும் அடங்குகின்றன. பனை தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். பனைகள் பொதுவாக பயிரிடப்படுவதில்லை, இயற்கையிலேயே தானாகவே வளர்ந்து பெருகுகின்றன. இளம் பனைகள் வடலி என்று அழைக்கப்படுகின்றன. பனை வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்கு 15 ஆண்டு ஆகுமென கருதப்படுகிறது. அதன் வாழ்நாள் மனிதனின் சராசரி வயதில் கூடியது என்பது குறிப்பிடக்கூடியது. பனைகள் குறிப்பிடத்தக்க வளைவுகள் ஏதுமின்றி சுமார் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. கிளைகளும் கிடையாது. இதன் உச்சியில் கிடைமட்டம் 30 to 40 வரையிலான விசிறி வடிவ ஓலைகள் வட்டமாக அமைந்திருக்கும். பனைமரம் என்பதற்கு பெயர் காரணம். பொது வழக்கில் மரம் என்று தமிழில் வழங்கப்படுவதும் இம்மர வகையை சார்ந்தது அல்ல. தற்காலிக தாவரவியலில் அடிப்படையில் மட்டுமின்றி தமிழ் இலக்கணமான மரபியலின் படியும் பனைகள் மரம் என்று தவறு. தமிழிலுள்ள பல பழமையான இலக்கிய நூல்களான தொல்காப்பியம் புல் மரம் என்பதற்கு இடையேயான வேறுபாட்டை பின்வருமாறு கூறுகிறது. புறக்கானலை புல்லென பாடுமே பாடல் 630. அகக்கானலே மரமென பாடும் பாடல் 631. பல வகையான பயன்களை நெடுங்காலத்திற்கு தருவதால் பனையை கேட்பதற்கு கொடுக்கும் தேவலோகத்து மரம் என தொன் மக்கள்கள் கூறுகின்று வருகிறார்கள். பனை மரத்தில் மொத்தம் 34 வகை இருக்கிறது. ஆண்மரம், பெண்மரம், கூந்தப்பனை, காளிப்பனை, சாற்றுப்பனை, ஈலாப்பனை, ஆதாம்பனை, திப்பிலிப்பனை, குடைப்பனை, கூரைப்பனை, பாகுபனை, சீனாப்பனை போன்ற 34 வகைகளை கொண்ட பனைமரம். பனைமரம் அதிகமாக ஆப்பிரிக்காவை தாயமாக கொண்டு வருகிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் எங்குமெல்லாம் இடம்பெயர்ந்திருக்கிறதோ அவ்விடங்களிலெல்லாம் ஆதி மனிதர்கள் பனை விதைகளை தங்களிடம் எடுத்துச் சென்றனர் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பனைமரம் மக்கள் வாழும் பகுதிகளுக்கு அருகே பெரும்பாலும் இருக்காது. அது பெரும்பாலும் அடர்காடுகளில் காண முடிகிறது. இது ஆசிய நாடுகளிலும் பனை அதிகம் காணப்படுகிறது. தற்காலிக ஆசியாவில் இந்தியா, இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற மேற்காப்பிரிக்கா நாடுகளிலும் காணப்படுகிறது பனைமரம். கதர் மற்றும் சிற்றூர் தொழில் குழுமம் எடுத்த கணக்கெடுப்பின்படி 10.2 கோடி பனைமரங்கள் இந்தியாவில் உள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடி பனைமரங்கள் உள்ளன. இவற்றுள் 50 விழுக்காடு மரங்கள் தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் மாவட்டங்களில் அடர்த்தியாக உள்ளன. சேலம், நாமக்கல், சென்னை, சிவகங்கை மாவட்டங்களில் அதிகமான அளவில் நிறைந்துள்ளது. பிற மாவட்டங்களில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை 30 லட்சத்திற்கும் குறைவாகவே உள்ளன. பனைமரத்தின் பயன்கள். பனைமரம் உணவு மற்றும் உணவிலி பொருட்களினால் நல்குகிறது. உணவுப் பொருட்களில் பதநீர் முதன்மையானதாகும். இதுவே கருப்பட்டி, வெல்லம், பனங்கற்கண்டு, பனம் மிட்டாய், பனங்கூழ் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களாக வடிவம் பெறுகிறது. பனந்தூம்பு, தூரிகைகள், களிகள், பனை ஓலை பொருட்கள், அலங்கார பொருட்கள், மரம் பொருட்கள் ஆகியன பனமரத்திலிருந்து பெறப்படுகிறது. கதர் மற்றும் சிற்றூர் தொழில் குழுமம் கணக்கெடுப்பின்படி ஒரு பனைமரமானது ஓராண்டில் 150 லிட்டர் பதநீர், 1 கிலோ தும்பு, 1.5 கிலோ ஈர்க்கு, 8 ஓலைகள், 16 நார் முடிகள் ஆகியன ஒரு மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆப்பிரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளில்
பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் அந்நிய செலவாணியாக கிடைக்கிறது. உள்நாடுகளில் உணவு அளிக்க பனை பொருட்களை பெரிதும் கோவா, கன்னியாகுமரி, பெல்லாரி ஆகிய இடங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் கோவா முன்னிலையில் இருக்கிறது. விவசாயம், கைத்தறிக்கு அடிப்படையான பேரளவு வேலைவாய்ப்பு கொடுப்பதாக பனை தொழில் விளங்குகிறது. 1985-86 ஆம் ஆண்டு தேசிய அளவில் 6.94 லட்சம் வேலைவாய்ப்பினை, தமிழ்நாடு அளவில் 5.87 லட்சம் வேலைவாய்ப்பினையும் பனை தொழில் வழங்கி வருகிறது. பனை தொழிலாளர் நிலை 80 விழுக்காடான அதிகமான பனை தொழிலாளர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ்தான் வாழ்கிறார்கள். ஒரு பனை தொழிலாளர் நாள்தோறும் 10 முதல் 15 நிமிடம் வரை மேற்கொள்ளும் வேலைக்கு 15 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார்கள். எனவே ஒரு பனை தொழிலாளரின் குடும்ப வருமானமானது அவர் எத்தனை பனை மரம் ஏறுகிறார் என்பதை, அவர் குடும்பத்தில் எத்தனை உழைப்பாளர்கள் இருக்கிறார்கள் பொறுத்துதான் அமைகிறது. சொந்த மரம் இல்லை. தமிழகத்தில் உள்ள பனை வேறு குடும்பங்களில் 67.85% குடும்பங்களுக்கு சொந்த மரங்கள் கிடையாது என ஒரு கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கீழாக தமிழகத்திற்கு பிற மாவட்டங்களில் நிலக்கிழார் பனை மரங்களை குத்தகைக்கு எடுத்து பதநீர் இறக்க குறைந்த கூலிக்கு ஆட்களை நியமித்துள்ளார்கள். பனஞ்சாறு உடலுக்கு நல்லது தரும். இதில் கொழுப்பு, புரதம், கனிமங்கள், உயிர்ச்சத்துக்கள், இரும்பு, எரியம், சுண்ணாம்பு ஆகியன உள்ளன. இது சத்துள்ளது, எளிதில் சுரக்கக்கூடியது. 25% குறைவாக பதநீர் வேண்டியதாகவும் நுகரப்படுகிறது. மீதமுள்ளதை வெல்லம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. உற்பத்தி செய்யப்பட்ட வெல்லத்தின் பெரும் பகுதி உள்ளூருக்கே விற்கப்படுகிறது. அவசர பணத்தேவை, சந்தையிலே அறிமுகம், சந்தைக்கு கொண்டு சென்று நேரமில்லை என்பதன் காரணமாக இடைத்தரகர்களின் சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள். பனைத்தொழில் உணவிலி பனை பொருட்கள் உற்பத்தி செய்தல், சந்தையிடுதல் ஆகியவற்றில் கூட சிக்கல்கள் உள்ளன. போதிய முதலீட்டின்மை, தொழிலாளர்கள் எண்ணிக்கை குறைவு போன்ற பெரும் சிக்கல்கள் என கருதப்படுகிறது. மிக குறைவான வருமானத்திலே நல்ல நிலைமைக்கு பனை தொழில் செய்பவர்கள் வருவதில்லை. தமிழகம் முழுவதும் உள்ள பனை தொழிலாளர்களுக்கு பனை தொழில் கொண்டுள்ள வள வாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு தந்து அவர்கள் வாழ்வதற்கு சீர்படுத்துவதில் பனை தொழிலாளர்கள் மேம்பாட்டுச் சங்கம் முன்னோடியாக திகழ்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.